ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும், அதுக்கு போய் நம்ம இப்படி தூர போடுறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்காங்க. என்னோட லைஃப்ல இருந்து டாக்ஸிக் நான் டாக்ஸிக் உண்மையான ட்ரூ பீப்புள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கமெண்ட்ஸில் கூட நீங்கள் எத்தனை பேர் பாசிட்டிவாக பேசுகிறீங்க. பெரிய பாசிட்டிவ் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை தான் நான் சொல்லுவேன். வயசாகுதுல ஏதோ ஒன்று பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. எங்கள் வயசாயிடுச்சுங்கிறதுனால கிணத்துல தள்ளி கொன்னுருவாங்களா அவங்க பொண்ணு. அப்பாவாக இருந்தால் எங்கள் அப்பாவே பதில் கொடுத்துருவாங்க இதுக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையா, இப்பவும் பெண் குழந்தை பிறந்துருச்சு. மாமியாரே கிடச்சிருக்காங்க போது எவ்வளோ பிளஸ்ஸிங். நெகட்டிவ் பீப்புள்ஸ்லேருந்து அமைதியாக முடிஞ்ச அளவு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண டாக்ஸிக் பீப்புளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க. ஃப்ரிட்ஜையே ஆஃப் பண்ணி போடுற அளவுக்கு எல்லா திங்ஸுமே தீந்து போச்சுங்க. அதனால இன்றைக்கி காலையில் போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வேணும்னா தான் அப்படி பண்ணேன். ஏன்னா ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும், அதுக்கு போய் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இன்னும் ஒரு 2 பொருள் வாங்கிட்டு வந்துடுறது. அதனால முன்னாடி வாங்கின காய் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்து அந்த சூம்பி போயிடும்ல, அந்த கண்டிஷனில் ஆயிடுது. அப்புறம் தூர போட வேணாமேன்னு சொல்லிட்டு அதை வெட்டி சமைக்கிறது. இல்லை அந்த சமைக்கவும் முடியாதுன்னு தூர போடுற மாதிரி ஆயிடுது. எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க. அம்மா சத்தம் போடுறாங்கக்குன்னு இல்லை, உண்மையிலே வேஸ்ட்டாக போகிறது. அந்த பொருள் கிடைக்காம எத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு நேரம் ஒரு இது கிடச்சிட்டா சாப்பிட்றதுக்கு இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம இப்படி தூர போடுறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதனால இப்போ இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேவைக்கு வாங்கிட்டு அது தீந்ததுக்கப்புறம் தான் கடைக்கு போகணும். நம்ம என்ன 100 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியே கடைக்கு போகணும். 1 கிலோமீட்டருங்க வேகமாக நடந்தால் கூட கடைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. பட் ஆனால் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே தப்பு பண்ணியாச்சு, நிறைய விஷயம் வந்து சொதப்பிட்டோம். பட் இனி வந்து இந்த மாதிரி சொதப்பல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நான் வந்து என் கூடயே வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலேங்க நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னா முதல்ல நம்ம கூட ஃபைட் பண்ணணும். நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவே எடுத்துக்கோங்களேன். இது பண்ணாத, அதை வேஸ்ட் பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணுன்னு சொல்லும் போது பிகினிங்கில் ஐயோ இந்த அம்மாவுக்கு வர வேலையில் எப்போ பார்த்தாலும் எனக்கு குறை சொல்கிறது தான் வேலைன்னு தோணுச்சு. பட் லேட்டராக தான் புரிஞ்சுட்டேன், இல்லை எங்கள் அம்மா வந்து நான் நல்லதுக்கு தான் எனக்கு சொல்கிறாங்க, நான் நல்ல விதமாக மாறுறதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. ஏன்னா நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன், என் பழக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு எங்கள் அம்மா அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லும் போது எங்கள் அம்மா வில்லி மாதிரி தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி தாங்க ரியல் லைஃப்பில் உண்மையான அக்கறையோடு நமக்கு நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உண்மையான டாக்ஸிக் பீப்புளும் இருக்கிறாங்க. என்னோடய லைஃப்பில் இருந்து டாக்ஸிக் நான் டாக்ஸிக் அந்த மாதிரி டாக்ஸிக்கான பீப்புள், டாக்ஸிக் இல்லாத பீப்புள்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. பிகினிங் ஸ்டேஜில் என்னோடய மேரேஜை பற்றி என்னோடய சர்க்கிள், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எனக்கு கொஞ்சம் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, என்னோட கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் கேட்டாங்க. அப்போ எல்லாத்துட்டையும் ஓகே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி. அப்புறம் இயர்ஸ் கொஞ்சம் போகும்போது ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் வந்து ஒரு ரீசன் சொல்கிறேன், இதுதான் நடந்துட்டுருக்கு அப்படின்னோடனே ஒரு சர்டன் பாயிண்டில் என்னை உண்மையான ட்ரூ பீப்புள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே இதுக்கு மேலே கேட்டு அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவளுக்கு ப்ரேயர் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலான்ட்டு என்கிட்ட பாசிட்டிவாக பேசுவாங்க. நிறைய வந்து என்ன சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. நானே சில டைம் டவுன் ஆனால் கூட என்னை வந்து பாசிட்டிவாக பேசுவாங்க. கமெண்ட்ஸில் கூட நீங்கள் எத்தனை பேர் பாசிட்டிவாக பேசுகிறீங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் எனக்கு இருந்தாங்க. ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் இவ்வளோ பாசிட்டிவாக இந்த வீடியோஸ் பண்ணுறது, இந்த அளவுக்கு என்னால் வந்து வந்திருக்க முடியுமானே யோசிக்க முடியல. அதுக்கு கடவுளுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப டவுன் ஆகும்போது பைபிள் வேர்ட்ஸ் சொல்லி ப்ரேயர் பண்ணுறதுக்கு சொல்லி கடவுள் நடத்துவார், கவலைப்படாத, எவ்வளோ பண்ணியிருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லி என்னை எங்கள் அம்மாவே வருத்தத்தில் இருந்தால் கூட அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. அதை விட ஒரு படி மேலே போய் எங்கள் அம்மாக்கிட்டலாம் சொல்லுவாங்க, வயசாகுதுல ஏதோ ஒன்று பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. அது எப்படி அவங்க பொண்ணாக இருந்தால் எதையாவது ஒன்று பார்த்து முடிப்பாங்களா. எங்கள் வயசாயிடுச்சுங்கிறதுனால கிணத்துல தள்ளி கொன்னுருவாங்களா அவங்க பொண்ணை. ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை தான் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க பொண்ணுக்கு பிடிச்சதை தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்படிலாம் பேசுகிறவங்கள பார்க்கும்போது எனக்கு முதல்லலாம் ரொம்ப கோவம் வருங்க. எதுக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க காசுலேயே நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், இவங்க எதுக்கு இப்படிலாம் நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னு கோவம் வரும், சொல்லிடலான்னு தோணும். பட் எங்கள் அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட். எங்கள்
எங்கள் அப்பாவாக இருந்தால் எங்கள் அப்பாவே பதில் கொடுத்துருவாங்க இதுக்கெலாம். பட் எங்கள் அம்மா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நான் பதில் கொடுத்துனா எதுக்கு இப்படி பேசுனேன்னு எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனாலேயே நான் அமைதியாகிடுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்பா இல்லாமல் கவலையில் இருக்காங்க. நம்மளால் நம்ம பேசுகிறதுனால நான் கோவப்பட்டு பேசிட்டா எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன் இப்படி பேசாத, அமைதியாக இருந்துருன்னு எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. அதுக்காகவே நான் பேசாமல் விட்டேன். பட் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன், அம்மா சொன்னது தான் சரி, ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரியாக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி தாங்க நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் யூடியூப் வீடியோஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி டெய்லி ஒரு வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அதில் என்னை டைவர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி யூடியூப்பில் இந்த க்ரோத் கிடச்சிருக்குது. அவங்கள நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே நான் என் லைஃப்பை வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி யூடியூப்பில் இந்த க்ரோத் கிடச்சிருக்காது. நான் வெறும் அவங்க சொல்கிற அந்த கல்யாணம் ஏன் அப்படின்னு அது பின்னாடியே ஓடி இருந்தேன் அப்படின்னா லைஃப்பில் இந்த விஷயம் நடந்திருக்காது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கான ஒர்க் ஒரு சைடு போய்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நாள் கடவுள் வந்து ப்ளஸ் பண்ணுவார். அந்த நாளை உங்களோடையும் ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு ஒரு கமெண்ட் வரதான் செய்யுது. அது எப்போது வர கமெண்ட் தான். ஆனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா என்னை அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிற அத்தனை பேர் வந்து யூடியூப்பில் கிடச்சிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, நான் டவுனாக இருந்தேன்னா எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பீங்க. நான் ஏதாவது ஒரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணேன்னா அவ்வளோ பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை தான் தேடி நான் வந்து என்ஜாய் பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்து துளசிங்கிறவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க கன்சீவாக இருக்கேன். அப்போ உன் பேபி பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க காம்ப்ளிகேஷனுக்கு அப்புறம் நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு, நல்ல சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட், அவங்க தான் குக் பண்ணியே கொடுப்பாங்க அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையா, இப்போவும் பெண் குழந்தை பிறந்துருச்சான். அதை பார்த்துட்டு சிலவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்களோ 2 பொட்ட பிள்ளையாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களாம், உனக்கு வாரிசு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் வந்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீ ஏன் பெருசாக எடுத்துக்கிற, இதுக்கெல்லாம் கவலைப்படுவியா, கவலைப்படக்கூடாது, கடவுள் வந்து பெண் குழந்தை கொடுத்துருக்கிறாருன்னா ஏஞ்சல் கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து அந்த பெயின்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக நடக்கும். பட் ஒரு மாமியாரே கிடச்சிருக்காங்கும் போது எவ்வளோ பிளஸ்ஸிங் அப்படின்னு தாங்க சொல்லணும். லைஃப்னு இருந்தால் எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அதை மட்டுமே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பை வந்து சந்தோஷமாக வாழவே முடியாது. அப்படி நான் மேரேஜோடையே அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஒழுங்காக வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். அந்த வீடியோஸ் போடலை அப்படின்னா உங்களை மாதிரி இவ்வளோ நல்ல பீப்புள்ஸை நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயம் சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணுவீங்க. சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், அம்மா ஹெல்த்து, சானியா ஹெல்த்துன்னு நீங்கள் என்னோட எல்லா விஷயத்துலேயும் அப்படியே கூடயே வருவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு தான் நானும் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் இருக்கிற நல்ல விஷயங்களை தேடி பார்த்து சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்குது. ஆனாலும் மனுஷங்க தானே, சில நாள் சோர்ந்து போயிடுவேன். ஆனாலும் திரும்ப அந்த நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது மூலமாக அப்படியே மேலே வந்துடுவேன். ஸோ நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பீப்புள்ஸ் கிட்ட ஃபோக்கஸை வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸ்லேருந்து அமைதியாக முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சைலண்ட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கலாங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண டாக்ஸிக் பீப்புளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.